ஹலோ காய்ஸ். ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா November 22 சாட்டர்டே. ஸோ நாளைக்கு எட்ரியலோட ஹோலி கம்யூனியன், அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெசினில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு ஹூடி பேக்கில் போட்டு வரும். ஸோ இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பிளஸிங்ஸ் வித் லவ் எட்ரியல் பால் அப்படின்னு சொல்லி போட்டு க்யூட்டான இந்த ஒரு ஸ்டாண்ட் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஹூடி பேக்குள்ளே போட்டு வரா மாதிரி. தென் அதுக்கான ரிட்டன் கிஃப்ட் வந்து என்னன்னா ஹூடி பேக் வந்து ரெடி பண்ணல. ஸோ அது வந்து நாளைக்கு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறது கேக் தான். ரெட் வெல்வெட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா நைட் 11:10 ஆக போகுது. ஒரு பேட்ச் வந்து கேக்கோட பேட்டர் ஊற்றி வெளியே எடுத்து வச்சிட்டேன். அடுத்து 1.5 kg ப்ரௌனி பேட்டர் ஊற்றி வச்சிருக்கேன். திரும்பி ஒரு 1 kg கேக்கோட இது வந்து ஊற்றி வைக்கணும். ஜொஹானா இல்லை, அதனால் வீடு அமைதியாக இருக்குது. அவங்களாம் மாமா வீட்டில் இருக்காங்க. அங்கேயும் வேலை போயிட்டுருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்ருக்காங்க. நானும் இங்கே ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன். எப்படி போது பாருங்கள். நாளைக்கோட அப்டேட் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் சேம் டைம் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் போன வருஷம் சும்மா ஆரம்பிச்சது இந்த சேனல். பட் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக தான் வந்து கொஞ்சம் உருப்படியாக வந்து வீடியோஸ் போடுறேன். இதில் வந்து எனக்கு ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் தாண்டி இருக்கு. பட் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போயிடுங்க ப்ளீஸ். அப்படியே வெயிட் பண்ணி எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு போங்க. ஸ்டே டியூன்ட். இப்போ தான் நான் சாப்பிட்றேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? வீடே அமைதியாக இருக்குது. வீடு மட்டும் இல்லை, எல்லா இடமும். டைம் பார்த்தீங்கன்னா 1:55 நைட்டு. இதுக்கு மேலே என்னால் முடியல. ஓரளவுக்கு வந்து ப்ரௌனியும் கேக்கோட ஃப்ராஸ்டிங்கும் கொடுத்து வெளில வச்சுருக்கேன். காலைல சர்ச்சுக்கு வேறு போகணும். இதுக்கு மேலே முடிச்சிருந்தேன்னா காலையில் கண்டிப்பாக நான் எந்திரிக்க மாட்டேன். அதனால் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். சமத்துக்கும் இந்நேரம் தூங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இனிமேட்டு தான் தூங்க போகிறேன். பாய். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கார் ஆஃபீஸில் இருந்தனால 3 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து போயாச்சு. ஸோ தம்பிங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே சர்ச்சுக்கு ரீச் ஆயாச்சு. ஹோலி கம்யூனியனும் எட்ரியல் வந்து வாங்கிட்டான். எல்லாரும் வாங்கி இப்போ வாங்குறாள், அதான் எட்ரியல். ஸோ வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒருத்தருக்காக வந்து ஃபாதர் வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது முடிச்ச கையோடையே நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வந்தாச்சு. சார் வரும்போதே வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு வாங்கிட்டாரு. ஸோ வாங்கிட்டு எங்கள் கூட தான் வீட்டுக்கு வரும்போது வந்தால் ஒரே ஃபன்னு தான் காடியில். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹூடி பேக் ரெடி பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை முடிச்சுட்டு தான் வந்து அங்கே டெக்கரேஷன் ஒர்க் போகிறனால எல்லாரும் வேகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு சண்டே மார்னிங்கே சர்ச்சுக்குலாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஹோலி கம்யூனியனும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன் தான் வந்து நைட்டு. இப்போ வந்து ரிட்டன் கிஃப்ட் ஃபுல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு அடுத்து வந்து டெக்கரேஷனுக்கு வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க, அன்பு பசங்க எல்லாரும். ஸோ ரிட்டன் கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? நேற்று கொஞ்சம் காமிச்சா, இன்னைக்கு அந்த ஹூடி பேக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. ஒன்றும் இல்லை, பாப்பாவுக்கு பேர் வைக்கும் போது அவளோட பேரை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு தான் ரிவீல் பண்ணோம். அதனால அந்த பாக்ஸை நாங்கள் பத்திரமா வச்சிருந்தோம். ஸோ இப்போ ஒரே ஒரு ஹூடி பேக் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் காட் பிளஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ க்யூட்டாக இங்கே தேங்க்யூ செக்யூரிட்டி இருக்காங்க, எதை திங்ஸ் கீழே விழுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. குட்டீஸ் கொடுக்கறதுக்கு 2 விளையாட்டு ஜாமா, ஜெல்லி, அப்புறம் 2 சாக்லேட். ஸோ இதுதான் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டிக்கி மாதிரி இருக்குமே, செவத்துல அப்படி ஒட்டி நம்ம இழுக்கோல, ஸோ அந்த மாதிரி ஒன்று. தென் வந்து இந்த ஸ்பின்னர் மாதிரி இருக்கும்ல, லைக் இப்படி சுற்றி விட்டால் போகும்ல, ஸோ இந்த ஒரு விளையாட்டு ஜாமா ஒன்று. ஸோ அதுக்கடுத்து ஏதோ ரவுண்டாக ஒரு சாக்லேட் இருக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து 2 போட்டிருக்காங்க. ஒரு குட்டி ஜெல்லி, அதுக்கப்புறமேட்டு ஒரு சாக்லேட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ஹூடி பேக்கில் இருக்க திங்ஸ். ஒரு ஹூடி பேக் இதுதான் இருக்குது. திஸ் இஸ் த ஹூடி பேக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுவே மொத்தம் 50 பீசஸும் இன்னும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து காட் பிளஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் சைட். அதுக்கப்புறம் நேற்று நான் காமிச்ச ஒரு வீட்டுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த ரெசினில் செஞ்ச ஒரு கிஃப்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆச்சு. இப்போ நான் வந்து ப்ரௌனிக்கு டெக்கரேஷன்ஸ் அந்த மேலே ஃப்ராஸ்டிங்லாம் கொடுத்துட்டு தென் கேக்குக்கும் கொடுத்துட்டு நானும் மேலே போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதான். என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு சும்மா என்ன பண்ணுறாங்கன்னு மேலே பார்க்கலான்னு போனேன். டெக்கரேஷனுக்கு ஸ்க்ரீன்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்கரேஷன் பாதி ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பலூன்ஸ்லாம் வந்து இருக்குது. அப்படியே உள்ளே வாங்கினேன். பலூன் ரெடி பண்ணுறேன்னு ஒரு கும்பல் வந்து ரூம்குள்ளே போயிருக்கு. ஸோ புதுசாக வந்து கர்டைன் துணிலாம் போட்டிருக்காங்க. அக்காதி நான் காமிச்சிட்றேன். ஸோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே வாங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே ஜொஹானா நாட் அலவுடுன்னு ஜொஹானா வெளியே விட்டுட்டாங்க. ரூம் ஃபுல்லாக பலூன்ஸாக தான் இருக்குது. எல்லாத்தையும் ஊதி ரெடியாக வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம டைப் பண்ணி அந்த ஆர்ச் மாதிரி பண்ணுறது மட்டும்தான். அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ப்ரௌனிக்கு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் கொடுத்து அது ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கும் பர்த்டே வருதுன்னு அவங்களுக்கும் ஒரு ப்ரௌனி செஞ்சுருந்தேன், அதையும் வச்சுட்டேன். ஸோ ரிட்டன் நான் போய் பார்க்கும்போது இதுதான் ஃபைனல் லுக்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஆல்ரெடி அக்காங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. வெளியில எல்லாம் வந்து சேர்ஸ் எல்லாம் பசங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே நின்று பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி நீட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணி வெளியும் எடுத்து வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க குளிச்சு கிளம்புறது மட்டும்தான். என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியாது. சமைக்கிறது பக்கமே இந்த டைம் நான் போகவே இல்லை. அப்படியே நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது மானம் வந்து மழை வர மாதிரி இருட்டிருச்சு திடீர்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தம்பியும் அன்பும் வந்து கேக்கு ப்ரௌனிஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. போகும்போது மழை வந்துருச்சு. திரும்பி சேர்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போட்டு தான் ரிட்டன் வந்தாங்க. ஸோ இதுதான் நான் செஞ்ச ப்ரௌனியும் கேக்கும். எட்ரேல் எப்படி கேட்டானோ அதே மாதிரி தான் வந்து செஞ்சிருக்கேன். கேக் என்னமோ ரெட் வெல்வெட் கேக் தான். ஆனால் மேலே ஃபுல்லாக சாக்லேட்டு கிட்கெட்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி தர சொன்னா சரி அவனுக்காக செய்கிற ஃபங்க்ஷன் அவன் ஆசை ஏன் கெடுப்பானேன்னு நானும் இதான் சாக்குன்னு செஞ்சுட்டேன். நாளைக்கு அக்காவுக்கும் பர்த்டே இருந்துச்சு. ஸோ நைட்டே வந்து அவங்களுக்கும் ஒரு ப்ரௌனிஸ் ஸ்லாப் வெட்டிடலாம் அதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே நாங்களும் குளிச்சு கிளம்பிட்டு ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். செம்ம மழை. வீட்டுக்குலேருந்து போகும்போது எல்லாரும் அதுக்குள்ளே ரெடியாகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வரதுக்காக. மழை வேற ஒரு பக்கம் நச நசன் அப்படி தூரிக்கிட்டே இருந்துச்சு. அக்கா ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படியே போனேன். ஸோ அழகாக வந்து ஒரு பவுலில் வந்து மேஷ்மலோ அதுக்கப்புறம் லட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க. அப்படியே ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிடலான்னு எல்லாரும் கேதர் ஆயாச்சு. ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் எட்ரேல் பிளஸிங் வாங்கிட்டு எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ முடிச்ச கையோடையே கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கு தான் வந்தாச்சு. ஸோ ஃபேமிலியாக நின்று ஒரு கேக்கை வெட்டிடலான்னு எல்லாரும் நின்றுட்டாங்க. எட்லினா மட்டும் இதில் மிஸ்ஸிங். அவள் வந்து கேம்புக்கு போயிட்டா. ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் வெட்டும் போது என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல. அவர் ஒரு வழியாக அவனுக்கு பிளஸிங்கை போட்டுட்டு கேக்கும் எல்லாரும் ஊட்டிட்டு எல்லாரும் நின்று ஃபோட்டோஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பியாச்சு. அதெல்லாம் நல்லா முதலாக போயிட்டேன் இந்த டைம் சாப்பிட்றதுக்கு. அப்படியே வாங்க உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு என்னென்ன மெனுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். மட்டன், கோபி, காடை முட்டை சம்பல், கோழி வறுவல், சாம்பார், சாதம், லட்டு, மேஷ்மெலோ, அப்புறம் நம்மளோட ப்ரௌனிஸ். ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்படியே வந்து அக்காவுக்கும் கேக்கை வெட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம். அப்படியே கிச்சன்லேயே வச்சு அக்காவுக்கு கேக்கை வெட்டிட்டு கொஞ்சம் கிளீனிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோஸ். கொஞ்சம் சாப்பாடு மீதியானனால எல்லாரும் வந்து இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அன்பு. இந்த பிள்ளைங்கலாம் பலூனை வெடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வெடிச்சு வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக பட்டாசு எப்படி இருக்குமோ அது மாதிரி பலூனாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பிரித்து எட்ரேலோட ஹோலி கம்யூனியனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்டு போயிருங்க. நான் எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் இதோட அட்டாச் பண்ணுறேன். டாடா பை பாய்.